வணக்கம், நான் உங்க டெகிங்கர். என்னன்னு பாத்தீங்கன்னா, 4 ஆண்டுகளாக நீதி இல்லை. திமுக கொடியை எரித்த தந்தை தன் மகளுக்கு தவறான சிகிச்சையால் கால் அகற்றப்பட்டதாக கூறி தலைமை காவலர், பொதுமக்கள்ங்க, அரசியல் வேலை பார்க்கிற தலைமை காவலர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருக்கே நியாயம் கிடைக்கல. இவனுக்கு கேட்கறாங்க, பொதுமக்களுக்கு நியாயம் வாங்கி தரணும். துப்புட நாய்ங்க. என்ன காவலர் கோதண்டபாணி மருத்துவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி தனியாக போராடி வந்தார். எனினும் மகளுக்கு நீதி சொந்த மகளுக்கு நீதி கிடைக்காத வேதனை 4 ஆண்டுகளாக அவரை துடிக்க வைத்தது. அந்த மனவேதனையில் தலைமைச் செயலகம் முன் திமுக கொடியை எரித்து போராட்டத்தில் ஈடுபடார். பாருங்க, திமுக கொடி, இந்திய கொடி எரிக்கல, திமுக கொடி எரிச்சதுனால துறையை சார்ந்தவங்க இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காரா. அவங்க துறையில சார்ந்தவங்க ஒருத்தவங்க கூட சப்போர்ட் பண்ணல. உங்க குடும்பத்துக்கு வருண்டா. இப்ப மேலதிகாரி சொன்னதுனால இன்னைக்கு 9 பேருக்கு தூக்கு தண்டனை. எங்க போய் மூஞ்சி வச்சுங்க. நீங்க தமிழ்நாட்டுல பயப்படுறீங்க இல்லையோ, ஒட்டுமொத்த பல ஸ்டேட்ல பயப்படுறாங்க. சரிங்களா? எனக்கு ஒருத்தர் சேலத்துல இருந்து ஒரு கிளைண்ட் வரணும் பெங்களூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவர் கிளம்புறது 8 மணிக்கு. சரிங்களா? சார் 7 மணிக்கு. பெங்களூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 8 மணிக்கு வாங்கினாரு. என்ன நான் சொன்னேன், சார் போலீஸ்காருக்கு பண்ணேன். 7 மணிக்கு கிளம்பியிருக்காரு சேலத்துல இருந்து. அவரு சிஎம் கான்வாயில வந்தாலுமே, சிஎம்ஏ வந்தாலுமே 3 மணி நேரம் குறைஞ்சு வச்சாகும். இவர் வர்றவரு ஒரு பொதுமக்கள் ஒருத்தர், ஒரு கிளையண்ட் விசாரணைக்கு வராது. எனக்கு கிளையண்ட் வராம்போது அவர் எப்படி 8 மணிக்கு வர முடியும்? 7 மணிக்கு கிளம்பி மினிமம் குறைஞ்சபட்சம் சிஎம் கான்வாயில வந்தாலுமே 3 மணி நேரம் மினிமம் வேணும். அப்போ எப்படி 7 மணிக்கு கிளம்பி 8 மணிக்கு வர முடியும்னா, சார் நீங்க எப்படி அத்துறடா சொல்றீங்க? நீங்க நான் சொன்னேன், நான் தமிழ்நாட்டுல பிறந்தவன், எனக்கு தெரியும் மினிமம் 5 மணி நேரம் ஆகும். சரிங்களா? நான் தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். தமிழ்நாடுக்காரங்களா சார்? தமிழ்நாடுக்காரங்க. நேற்று வரீங்க, இப்ப 9 போலீஸ்காரங்க ஜட்மெண்ட் ஆச்சு, அந்த ஊரா, அந்த ஸ்டேட் அப்படின்னா, சார் அதே ஸ்டேட் தான். அங்கதான் பிறந்தேன், அங்கதான் படித்தேன். இப்ப வேலை பார்க்கறது மட்டும், சர்வீஸ் இப்ப பாக்குறது மட்டும்தான் பெங்களூர். ஐயோ கொலை நடிங்க. சரி சார், நீங்க கூப்பிட்டு வரேன்னு சொல்றீங்க, உத்தரவாதத்துல விடுறேன் சார், பொறுமையாகட்டும், காலையில் ஆகட்டும் சார், எனக்கு நைட் டியூட்டி இல்ல, காலையில் வாங்கிட்டாரு. அப்போ கொலை நடங்கிறது 9 போலீஸ்காரங்க தூக்கு தண்டனை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு கொலை நடங்கல, பல ஸ்டேட்டுல கொலை நடந்துட்டு இருக்காங்க. என்ன போலீஸ்காரங்க அராஜகத்துல ஆடினாங்க. என்ன அது மாதிரி அந்த போலீஸ்காரங்களுக்கு நியாயம் கிடைக்கல. அவரும் 4 வருஷமா தர்ணா பண்ணாரு, என்னென்னமோ பண்ணாரு. தலைமைச் செயலருக்கு வெளியே தன் குழந்தைய வச்சு ஸ்ட்ரைக் பண்ணாரு, முன்னும் நடக்கல. சரிங்களா? இன்னைக்கு திமுக கொடி எரிச்சிருக்காரு. அந்த எரிச்சிருக்காரு, வேற வழி தெரியல சார். அவரு போற பார்க்க என்னதான் பண்ணும் முடியல. அவரு உண்மை எரிக்கல, புது சொத்துக்கு சேதம் வெளியே வைக்கல. அவர் கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை. எனக்கு வந்துட்டாருங்க அந்த ஜூரிஸ்டிக்ஷன். அவர் வீடு எந்த இடத்துல இருக்கோ, அவர் எந்த தொகுதி, அந்த எம்எல்ஏ கேட்க துப்பு இல்ல. அதான் திமுக ஆச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொந்த போலீஸ்காரங்க சப்போர்ட் பண்ணல. சப்போர்ட் பண்ணா ஒட்டுமொத்த இவங்க போலீஸ்காரங்களுக்கு அசோசியேஷன் இல்ல, ஒட்டுமொத்தம் ஒரு 10 பேர் நின்னாரு அறிமுக சட்டம் போட்டுருவாங்க. நீங்க வரலன்னா ஒட்டுமொத்தமா எந்த கேள்வியும் கேட்காம நாங்க பணி நீக்கம் செய்யறேன்னு அவங்களுக்கெல்லாம் சரி. ஆனா இப்ப ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் தண்டனை விசாரணை கைதியா இருந்த 9 போலீஸ்காரங்களுக்கும் போலீஸ் கவர்மெண்ட் சம்பளம் இருக்கு, போலீஸ் வேலை பார்த்ததுனால. இவங்களுக்கு அறிமுக சட்டம் போட்டு தூக்குறதுக்கெல்லாம் அவ்வளவு வலிமைப்பட்டவங்க தான் இப்ப அந்த ஆட்சி நடந்தது. அந்த காலத்து காவல்துறை தான் ஸ்காட்லாந்து போலீஸ் நிகர். இப்ப இருக்கிறது காவல்துறையில ஏவல் துறை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி யோசனை, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி ஓட்டு போடுங்க. சரிங்களா? ஆண்ட கட்சி வேணாம், பேண்ட கட்சி வேணாம். என்ன நிறைய நல்ல ஆளுங்க இருக்காங்க, யோசனை பண்ணி புது கட்சிகள் நிறைய வந்திருக்கு, போடுங்க. ஆண்ட கட்சி வேணாம், பேண்ட கட்சி வேணாம், தெரிஞ்சு சொல்றேன். என்ன எந்த கட்சி சார்ந்தவில்லை, எந்த கட்சிக்கு போடுறது இல்லை, யோசனை பண்ணி போடுங்க. இந்த வாட்டி பாண்டிச்சேரியில 90% மேல போலிங் இருக்கு. யாரு வருதுனால இளைய சமுதாயம் யோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க என்னன்னா திமுக குடிக்க வச்சு மூளையை மங்க வச்சிருப்பாங்க. அவங்களை ஏத்து கேள்வி கேட்டீங்கன்னா, என்ன 75 வருஷமா பூர்ண மதுவில கொண்டு வரேன் விட்டுட்டு இருக்காங்களே. நான் கேக்குறேன், 100 எக்ஸாம்பிள், 100 ஆலைக்கு 90 ஆலை
திமுக காரன் திமுக காரனுக்கு சார்ந்த வண்டி இருக்கு. அப்புறம் எப்படி கொண்டு இவனுங்களே இவனுங்களே பூர்ணமான மதுவில கொண்டு வர்றாங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொதுமக்களை பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்காங்க. ஆண்டை வச்சு வேணா பெண்டா வச்சு வேணாம். சரிங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி போடுங்க ஓட்டு. சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.